அன்பானவர்களே, அன்பு வணக்கம். ஆத்மா, ஆன்மா, ஆவி, ஜீவன், உயிர் இவை எல்லாமே ஒண்ணுதான். நம் உடலுக்குள் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சக்தி, ஒரு மாபெரும் ஆற்றல், அதை நம்ம என்ன சொல்றோம்? உயிர் என்கிறோம். அந்த உயிரைத்தான் ஜீவன் என்று அழைக்கிறோம். அதையே தான் ஆத்மா என்றும் ஆன்மா என்றும் ஆவி என்றும் பெயரிட்டு அழைக்கிறார்கள். யார் ஒருவர் உயிரோடு வாழும் பொழுதே, உயிர் இருக்கும் போதே, வாழ்க்கை இருக்கும் போதே தனக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற, இயக்குகின்ற அந்த மாபெரும் சக்தியை, அந்த ஆற்றலை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் ஒரு நிறைவான வாழ்க்கையை, ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்ததற்கு அர்த்தமாகும். இந்த ஆற்றலைத்தான் நாம் என்ன சொல்றோம்னா, ஆண்டவன், இறைவன், கடவுள், தெய்வம், பரம்பொருள், பரமசிவன், பரமாத்மா, பரமபிதா என்று பல பெயரை வைத்தழைக்கிறோம். இறைவன் எங்கேயோ இல்லை, உங்களுக்குள்ளேயே இருந்து உங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் சக்தி தான் இறைவன். கடந்து உள்ளே சென்றால் கடவுளை காணலாம் என சித்தர்கள் கூவி கூவி சென்றார்கள். உறக்க உறக்க எடுத்து கூறி சென்றார்கள். ஆனா யாரும் அதை காதுல போட்டுக் கொள்வதே இல்லை. எங்கெங்கேயோ தேடி தேடி அலைகிறோம். வாழ்க்கை முடிந்து போகிறது, காலம் ஓடி விடுகிறது. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை, உங்களுக்குள்ளவே இருக்குது அந்த ஜோதி ஒளி, உங்களுக்குள்ளவே இருக்குது. அந்த ஜோதியை, அந்த உயிரை அறிந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான வழி இருக்கிறது. அந்த ஒரே ஒரு வழியை, ஒரே ஒரு பயிற்சியை, அந்த ஒரு கலையை யார் கற்றுக்கொண்டு அதை பயிற்சி செய்கிறார்களோ அவர்களே மாமனிதர்களாக, மகான்களாக வாழ்வில் உயர முடியும். வாழ்வின் கடைசி பயணத்தில் தெய்வமாக, அவதாரமாகவே மாற முடியும். அந்த அற்புத பயிற்சியை தான் நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். ஆத்ம தரிசனம். உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆண்டவனை தரிசிப்பது, பார்ப்பது, அந்த ஜோதியை நீங்களே பார்ப்பது, தரிசிப்பது. அதை ஒரு முறை நீங்கள் கண்டுவிட்டால் உங்களுக்கு அனைத்தும் தெரிந்துவிடும், அனைத்தும் உணர்ந்துவிடும். அந்த ஆத்ம தரிசனம் என்ற அற்புதமான தியான பயிற்சியை இம்மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவண்ணாமலையில் நடத்த இருக்கிறேன். ஒரு நாள் பயிற்சி. காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கும் பயிற்சி மாலை 6 மணிக்கு முடியும். ஒரு நாள் பயிற்சி வகுப்பு உங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றிவிடும். வாழ்வே மாறிவிடும். ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். விருப்பம் இருப்பவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்து இறைவனாக தந்திருக்கின்ற இந்த அற்புதமான வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே,
உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் இறந்து போயிருக்கலாம். இறந்தவர் குடும்பமாகவும் இருக்கலாம். அப்படி ஒருவர் இறந்து போனால் அவர் உடனேயே உங்களை விட்டு போய்விடுவதில்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இறந்துட்டாரு, அவருக்கு நமக்கு இருக்கிற உறவு முடிந்து போய்விட்டது, இனி அவரை நாம் பார்க்க முடியாது என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? அப்படிதான் பெரும்பாலும் நினைக்கிறோம். ஆனால் அப்படி இறந்தவர், அது தாயாகவோ தந்தையாகவோ கணவனாகவோ மனைவியாகவோ பிள்ளைகளாகவோ இருக்கலாம். ஆனால் அவர்கள் உடனடியாக உயிர் வெளியேறியவுடன் அவர்கள் மேலே போய் விடுவதில்லை. உயிர் போயிடுச்சு என்று சொல்லுவார்கள். எங்க போயிடுச்சு? எங்கேயும் போல, அது உங்களோடவே சில காலம் வாழ்கிறது. உண்மையா? உண்மைத்தான். இது இன்று நேற்றல்ல, வேத காலம் முதல் கொண்டு சொல்லி வருகிறார்கள். ஆனா யாரும் அது கேட்கறது இல்லை. அது உண்மைத்தானா என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்பதில்லை. ஒருவர் இறந்த பிற்பாடு 16வது நாள் ஒரு சடங்கு, அப்புறம் மாதம் மாதம் ஒரு சடங்கு, ஓராண்டு பொறுத்து ஒரு சடங்கு. இதெல்லாம் எதுக்காக வச்சாங்க நம்முடைய முன்னோர்கள்? காரண காரியங்கள் இல்லாமல் எந்த விதமான நடவடிக்கைகளையும் அவர்கள் செய்யவில்லை. இறந்தவருடைய தூள உடல் தான் போயிருக்குது. நீங்க கண்ணால பார்க்கிற உடல் தான் அது மரித்து போய்விட்டது, இறந்து போய்விட்டது, அது பயனற்று போய்விட்டது. இனி அது அந்த உடம்பு பயன்படாது, அது நாத்து அடிச்சிடும். அந்த நாட்டச்ச உடம்ப ஒண்ணு எரிக்கணும் இல்ல புதைக்கணும். ஆனா அந்த நாத்து அடிக்கிற அந்த உடம்புக்குள்ள இதுவரைக்கும் இருந்த அந்த சக்தி, அந்த உயிர் எங்க போயிடுச்சு? அது வெளியேறி விட்டது. அந்த வெளியேறிய அந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய அந்த உயிரானது உங்களோடு தான் சூட்சும உடலோடு வாழ்ந்து வருகிறது. அது 16வது நாள் ஒரு சடங்கை நாம செய்யறோம். ஆனா அந்த சடங்கு எதுக்குன்னா, அந்த 16 நாட்கள் அந்த ஆன்மா உங்களோட தான், உங்களுடைய வீட்டிலேயே தான் வசித்து வருகிறது. அது உங்களால பார்க்க முடியாது, ஆனா அது உங்களை பார்க்கிறது, உங்களோட சகஜமாக வாழ்ந்து வருகிறது. இதை யாரோ ஒருவர் உணர்ந்து கொள்கிறார்கள், மற்றவர் யாரும் உணர்ந்து கொள்வதில்லை. ஒரு சிலர் அவர் இருக்கிறாருங்க, இங்கதான் இருக்கிறார், அவர் இங்க இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு தெரியுது என்று பேசுவார்கள். அது உண்மை. இந்த 16வது நாள் ஒரு சடங்கு செய்யறாங்க இல்லையா, அத காரியம் என்று சொல்வார்கள். அது எதுக்குன்னா, அங்க உங்களோட 16 நாள் இருந்த அந்த சூட்சும உடலானது, கண்ணுக்கு காண முடியாத பார்க்க முடியாத அந்த உடலில் இருக்கின்ற அவரை மேலே ஆவி உலகத்திற்கு அனுப்புவதற்காக செய்யப்படுகின்ற சடங்கு. அந்த சடங்கு இப்போது முழுமையாக செய்வதற்குண்டான ஆட்கள் இல்லை. செய்கின்ற ஆட்களுக்கும் முழுமையான விவரங்கள் எதுவும் தெரியாது. ஆனா நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையோடு அவங்கள கூப்பிடுறோம், அவங்க ஏதோ நீங்க நம்புறீங்கன்னு ஏதோ செய்யறாங்க. அதனால் அந்த ஆத்மாவானது சாந்தி அடைவதில்லை, அமைதி பெறுவதில்லை. அது என்ன பண்ணுதுன்னா, மேலும் உங்களோடவே சில காலம் அது விருப்பப்படும் வரை வாழ்கிறது. ஏன்னா பல ஆண்டுகள் உங்களோடு வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த பல ஆண்டுகளுடைய வாழ்க்கை
அந்த வாழ்க்கையில் அவர்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட சம்பவங்கள், செயல்கள், இவையெல்லாம் மறந்து போகக்கூடியதா? ஒரே நாள்ல முடிஞ்சிடுமா? 40, 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் உங்கள் தகப்பனார் உங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து திருமணம் செய்து அதன் மூலமாக நீங்கள் பெற்ற குழந்தைகளை, பேரன் பேத்திகளை எல்லாம் கண்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் இல்லையா? இது என்ன கனவா? முடிச்சுதான் அந்த கனவு போயிறதுக்கு. இது நிஜ வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை விட்டு உடனடியாக உயிர் போன அந்த ஆன்மா உங்களை விட்டு பிரிந்து போவதற்கு மனம் இருப்பதில்லை. அந்த ஆன்மா தான் இறந்ததையே ஏற்றுக்கொள்வதில்லை. தான் இறந்துட்டோன்றத நம்பவே மாட்டேங்குது. நான் இறக்கல, நான் சகஜமா எப்போதும் தான் இந்த வீட்டில் வாழ்ந்து வருகிறேன் என்று தான் அந்த ஆன்மா கூறுகிறது தவிர, அது உங்களோடு பிரிந்து போய்விட்டோம் என்ற உணர்வு அதற்கு இல்லை. அதனால் அது உங்களோடு தான் வாழ்ந்து வருகிறது. அது பல நிறுவனங்கள் நிரூபிக்கப்பட்டும் இருக்கிறது வெளிநாடுகளில். இன்னும் நமக்கு அந்த அளவுக்கு ஆன்மாவையோ ஆத்மாவையோ புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு இன்னும் நமக்கு யாரும் சொல்லி தருவதில்லை. அதன் மேல் ஒரு ஆர்வமோ அக்கறையோ இல்லாமல் நாம வாழ்ந்து வருகிறோம். ஆனா வெளிநாடுகளில் இதை பற்றி ஆராய்ச்சிகள் அதிகமாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற பிள்ளைகளும் மனைவிமார்களும் இருக்கிறாங்க. அந்த ஆன்மா உங்களை விட்டு அவ்வளவு சீக்கிரம் அது பிரியாது. பிரிவதற்கு அதற்கு மனம் இல்லை. உங்களை பிரிவதற்கு அதனால் முடியவில்லை. அதுதான் உண்மை. அது விருப்பப்படும் வரை உங்களோடு தான் வாழும். நீ என்ன சடங்குகள் செய்தாலும் அந்த சடங்குகள் முழுமையாக இருப்பதில்லை. அதனால் அது திருப்தி அடைவதில்லை. அதனால் சமாதானமாகி அது மேலே செல்வதில்லை என்பதுதான் உண்மை. அதுவாக விருப்பப்பட்டு மேலே போகணும். அப்ப அது விருப்பப்படணும்னா நீங்கள் அந்த ஆன்மாவின் மீது உண்மையிலேயே அன்பாக அக்கறையாக இருக்கிறீர்களா என்பதை அது சில காலம் இருந்து உங்களுடைய நடவடிக்கைகளை, செயல்களை எல்லாம் பார்த்துவிட்டு அதற்கப்பால் அது சிறிது சிறிதாக தன்னுடைய மனதை தேற்றிக்கொண்டு சமாதானம் ஆகும் வரை அது உங்களோடு தான் இருக்கும். நீங்க அவரை பத்தி மறந்துட்டீங்க, உங்க நடவடிக்கைகளை நீங்க சாதாரணமா செய்துன்னு வரீங்க அப்படின்னா அது துக்கத்திலும் வேதனையிலும் கவலையிலும் தான் அங்கேயே இருக்கும். அப்போ நீங்கள் நடந்து கொள்ளுகின்ற முறை, அவர் இப்ப எங்க கூட தான் இருக்கிறாரு, அவர் இது சாப்பிடுற நேரம், அவர் இது தூங்குற நேரம், அவர் இந்த நேரத்தில் எங்களோட பேசி கொண்டுதான் இப்ப நாங்க பேசின்னு இருக்கிறோம். அவர் எங்களோட எங்கேயோ இந்த வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறார், கண்ணுக்கு தெரியல, ஆனா எங்க நடவடிக்கையில் அவர் கவனிக்கிறார் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்போது வருகிறதோ அப்போது அந்த ஆன்மாவானது சந்தோஷம் அடைகிறது. அப்படி சந்தோஷம் அடைந்தால் ஒழிய அது மேல் உலகம் செல்லாது. அது விருப்பப்படும் வரை, சந்தோஷப்படும் வரை, அது அமைதி அடையும் வரை உங்களோடு தான் வாழ்ந்து வருகிறது என்பது உண்மை. இனிமேலாவது அது உங்களோடு வாழ்ந்து வருகிறது என்ற ஒரு எண்ணத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து பாருங்கள். உங்களுக்கும் பல மாற்றங்கள் இருக்கும், அந்த ஆன்மாவுக்கும் பல மாற்றங்கள் ஏற்பட்டு அது உங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்குண்டான வழிகளை அது செய்கிறது. புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.